மீனம் பிஷரிஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை இந்த தொகுதியின் திமுக வேட்பாளர் திரு டி.ஆர். பாலுவும் அவரது மனைவிகள் திருமதி பொற்கொடி மற்றும் திருமதி ரேணுகா தேவியும் வைத்திருக்கின்றனர். இந்த நிறுவனத்திற்கு சொந்தமாக என்ன வகையான கப்பல்கள் இருக்கின்றன என்றும் அவற்றின் ஆழம் என்ன என்றும் அவை சேது சமுத்திர கால்வாய் வழியாக செல்ல முடியுமா என்றும் சேது சமுத்திர திட்டத்தால் அந்த நிறுவனத்திற்கு எத்தகைய லாபம் கிடைக்கும் என்றும் திரு டி.ஆர். பாலு தெரிவிக்க வேண்டும். இதே போன்று வெஸ்ட் கேட் லாஜிஸ்டிக்ஸ் என்ற நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை திரு கருணாநிதியின் மகள் கனிமொழி வைத்திருக்கிறார். இந்த நிறுவனமும் கப்பல் சரக்கு போக்குவரத்து தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து இவர்களின் தொழில் வளத்தை பெருக்கத்தான் சேது சமுத்திர திட்டம்.